ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பாதகாதிபதி யார், பாதகஸ்தானம் எது என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பிறந்தது முதல் ஆயுட்காலம் வரை பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வாழ்நாள் அந்த பாதகத்தை செஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல பாக்குறோம், அனுபவ ரீதியாகவும் பாக்குறோம். அப்ப அந்த பாதகாதிபதி யாருன்னு தெரிஞ்சிட்டாதான் அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போதும் அதுக்கான பாவம் காரகத்துவம் சார்ந்த விஷயங்களையும் நாம தவிர்த்துட்டு பாதகம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதற்கான பதிவு இது. இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மகரம் காலம் புருஷனுடைய 10வது வீடு. லக்னங்களை பொதுவா சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 விதமா பிரிச்சிருக்காங்க. 12 லக்னங்களை 4 லக்னங்கள் சர லக்னங்கள், 4 லக்னங்கள் ஸ்திர லக்னங்கள், 4 லக்னங்கள் உபய லக்னங்கள் என பிரிச்சிருக்காங்க. அதுல மகரம் சர லக்ன வரிசைகளில் வரக்கூடிய லக்னம். அப்ப சர லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், 11ஆம் அதிபதி பாதகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 11வது பாவமாக வரக்கூடியது விருச்சிகம். அப்ப விருச்சிகம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகஸ்தானம். மகர ராசியா இருந்தாலும் சரி, மகர லக்னமா இருந்தாலும் சரி, விருச்சிகம் உங்களுக்கு பாதகஸ்தானம். அதே மாதிரி விருச்சிகத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதியாக பலனை கொடுப்பார். பேரே பாருங்க, பாதகாதிபதி, பாதகஸ்தானம் அப்படின்னா நன்மையை செய்யாத ஒரு ஸ்தானம், நன்மையை செய்யாத ஒரு கிரகம் அப்படின்னு அர்த்தம். வாழ்நாள்ல உங்களுக்கான பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் அதுதான். அப்ப உங்களுக்கு செவ்வாய் வாழ்க்கையில நல்லது செய்ய மாட்டாருங்க. மகர லக்னத்துக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிறாரு, அவரே 11ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிறாரு. 4ஆம் இடம் மேசம். அப்ப 4 11 குடையவர் அப்படிங்கும் போது அவர் ஒரு நல்ல யோகாதிபதி தான். ஏன்னா 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், ஒரு கேந்திராதிபதி. இடம், நிலம், வீடு, வாகனம், வெற்றிகள் இதெல்லாம் தரக்கூடிய இடம், தாயார் ஸ்தானம். அதே 11ஆம் இடம் லாபஸ்தானம், உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துட்டாலே அவன் ராஜா மாதிரி வாழ்வான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 11வது பாவம் ராஜா பாவம்னே பேரு. ஒரு மனிதனுடைய எண்ண அலைகளை, ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் 11ஆம் பாவம். 11ல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் அப்படிங்கிறதுதான் ஒரு பொதுவான ஒரு விதி. ஆனால் இந்த மகர லக்னத்துக்கு, மகர ராசிக்கு அது ஒரு விதிவிலக்காக அது பாதகஸ்தானமாக மாறுது. அப்படிங்கும் போது நீங்க உங்க ஜாதகத்துல உங்க பிறவியில செவ்வாய் திசை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருந்தா அந்த 7 ஆண்டுகள் உங்களுக்கு பாதகாதிபதி திசை. எனவே மிக கவனமாக அந்த திசையை கொண்டு போகணும். ஒவ்வொரு திசைகள்லையும் வரக்கூடிய செவ்வாய் புத்தின்னு ஒன்று வரும். நீங்க உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் செவ்வாய் புத்தின்னு ஒரு காலம் வரும். அந்த செவ்வாய் புத்தி காலங்கள்ல பாதகத்தை செவ்வாய் செய்வார், கவனம் தேவை. அதே மாதிரி ஒவ்வொரு திசை புத்திகள்லையும் அந்தரம்ங்கிற ஒரு பாட்டு வரும், அதுலயும் செவ்வாய் அந்தரங்கள் வரும். அப்ப அந்த செவ்வாய் அந்தர காலங்களையும் கவனம் தேவை. செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரங்கள் இந்த மாதிரி காலங்கள்ல செவ்வாய் பாதகத்தை உங்களுக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். அவர் எப்படி பாதகத்தை செய்வார் அப்படின்னா, அவர் நின்ற பாவத்தை பொறுத்து அந்த பாவத்தின் ரீதியாக பாதகங்களை செய்வார். செவ்வாயுடைய காரகத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும். செவ்வாயுடைய காரகத்துவங்கள் பூமி காரகன், இடம், நிலம், வீடு, வாகனம் செவ்வாய். செவ்வாய் சகோதர உறவுகள். அப்ப உங்களுக்கு சகோதர உறவுகள்னால நன்மை இருக்காது, பாதகங்கள் நிறைய நடக்கும். சொத்துகள் வாங்குறதுல பிரச்சனைகள், பாதகங்கள், சொத்தே வாங்க முடியாத, ஒரு வீடு கட்ட முடியாத நிலை, இதெல்லாம் உங்களுக்கு அந்த பாதகமாக இருக்கும். அப்ப இந்த பாதகாதிபதி நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னா நிச்சயம் செய்வாருங்க. ஆனால் காலம் தாழ்த்தி உங்களை ஏங்க வச்சு ஒரு விஷயத்தை கிடைக்க விடாம பண்ணி கடைசியில உங்களுக்கு அதை கொடுப்பாரு. பாதகாதிபதி எப்பவுமே தாமதத்தை கொடுத்து நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நன்மையே செய்ய மாட்டாரான்னா கட்டாயம் செய்வாரு, பாதகத்தை கொடுத்துதான் நன்மை செய்வார். அப்ப
ஒவ்வொரு மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க செவ்வாய் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு 5ஆம் இடத்துல போய் இருக்காரு அப்படின்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அது உங்க புத்திர ஸ்தானம், உங்க வாரிசுகளுக்கான இடம். அப்ப அங்க பாதகத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்காருன்னு அர்த்தம். நல்ல பிள்ளைகள் கிடைக்க மாட்டாங்க, பிள்ளைகள் கிடைப்பதில் தாமதம், பிள்ளைகளால் பிரயோஜனம் இல்லாமல் போறது, இதெல்லாம் பாதகம். பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாமல் போகுதல், பூர்வீகத்தினால் பிரயோஜனம் இல்லாமல் போகுதல், இதெல்லாம் பாதகம். நீங்க மகர லக்னம் செவ்வாய் போய் 10ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு வைங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்ப தொழில உங்களுக்கு செவ்வாய் வாழ்நாள் பூரா பாதகத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்ப தொழில ரொம்ப கவனமா இருக்கும். நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு தொழில சிரத்தையா வேலை செஞ்சாலும் அங்க ஒரு பாதகம் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும். அப்ப காலம் தாழ்த்தி தான் தொழில வெற்றிகள் அடைய முடியும். நிறைய போராட வைக்குது பாதகாதிபதி. இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம். அப்ப உங்களுக்கு செவ்வாய் நின்ற பாவம் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா குடும்பஸ்தானம். குடும்பத்துல ஒரு பாதகத்தை செவ்வாய் செஞ்சுட்டே இருப்பாரு. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சிறப்பு இருக்க மாட்டாங்க. உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. தனஸ்தானம், வருமானம், பொருளாதாரத்துக்கான இடம். அப்ப வருமானத்தை நீங்க அடையிறதுல ஒரு பாதகம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். கொடுத்த பணம் திருப்பி வராது. இதெல்லாம் அங்க பாதகமாக செய்வார். வாக்குஸ்தானம், ஒரு வாக்கு கொடுத்து ஒரு பேச்சை கொடுத்து மாட்டிக்கிறது 2ல பாதகஸ்தானம். அதே மாதிரி லக்னத்துல பாதகாதிபதி இருந்தா வாழ்நாள் பூரா உங்களுக்கு பாதகத்தை அவர் செஞ்சுட்டே இருப்பாரு. ஒரு மனிதனுக்கு பாதகாதிபதி லக்ன தொடர்பு வந்துட்டாலே அவனுக்கு திஷ்டி தோஷங்கள் அதிகமா அவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. சார் எனக்கு திஷ்டி தீரவே மாட்டேதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி திஷ்டி தோஷங்களால மிகப்பெரிய அவஸ்தைக்கு உண்டாகுறாங்க. லக்னத்துக்கு பாதகாதிபதி தொடர்பு வந்துட்டா திஷ்டி தோஷம் உண்டு. நல்ல சட்டை போட்டு ரோட்ல போக முடியாதுங்க. உடனே பாருங்க அவன் பாருங்க எப்படி போறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லக்னத்துக்கு பாதகாதிபதி தொடர்பு என்பது ஒரு நல்ல தொடர்பு கிடையாது. அப்படி இருந்தா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பாதகத்தை உங்க பாதகாதிபதி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. லக்னம் ஜாதகரை குறிக்கூடிய இடம், ராசி ஜாதகரை குறிக்கூடிய இடம். அப்ப இந்த மாதிரி பாதகாதிபதி எங்க இருக்காரு, எந்த அமைப்புல இருக்காரு, லக்னத்தை பாக்குறாரா? செவ்வாய் நின்ற இடத்துல இருந்து 3 இடத்தை பார்ப்பாரு. 4, 7, 8 இந்த 3 இடத்தை செவ்வாய் பார்ப்பாரு. அப்ப செவ்வாய் பாதகாதிபதி பார்த்த இடங்களையும் உங்களுக்கு அங்க பாதகம் செய்வார். அப்ப நீங்க உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. உங்களுக்கு பாதகாதிபதி எங்க இருக்காரு, எந்த இடத்தை பாக்குறாரு, அது சம்பந்தமான பாவங்கள், காரகத்துவங்கள் பாதகத்தை செய்யலான்னு அனுபவத்துல பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அதே மாதிரி பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள், இப்ப விருச்சிகத்துல போய் கிரகங்கள் நிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 11ல கிரகம் இருந்தாலே யோகம், லாபம், வெற்றி, உயர்வு. எந்த கிரகம் இருந்தாலும் வெற்றியை தரும், இது உறுதிதான். ஆனால் அந்த பாதகஸ்தானம் மகரத்துக்கு விதிவிலக்கு. அப்ப பாதகத்துல போய் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னா அந்த கிரகம் உங்களுக்கு பாதகத்தை மட்டும்தான் செய்யுது, நல்லது செய்ய மாட்டேங்குது. அனுபவத்துல பாக்குறோம். அப்ப பாதகத்தில் நின்ற கிரகங்களும் பாதகத்தை செய்து, ஒருவேளை உங்க லக்னாதிபதி சனி, உங்க ராசி அதிபதி சனி மகரத்தில் பிறந்தவங்களுக்கு போய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க, நிறைய பாதகத்தை வாழ்க்கையில கொடுத்து அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வெற்றியை சனி தருவார். அப்ப அந்த பாதகத்தில் நின்ற தசாபதிகள் வரும்போதும் கவனம் தேவை. சனி திசை வருது, சனி பாதகத்தில் இருக்காரு. குரு திசை வருது, குரு பாதகத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப பாதகாதிபதி திசை வந்தாலும், புத்தி வந்தாலும், அந்தரம் வந்தாலும், பாதகத்தில் நின்ற கிரகங்கள் தசா புத்தி அந்தரம் வந்தாலும் கவனம் தேவை. அந்த காலங்கள்ல நிறைய இறை வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்து பாதகத்தை சரி செய்து கொண்டு போகக்கூடிய தன்மைகளை உருவாக்கிக்கிறோம். ஜோதிடமே ஒரு வழிகாட்டுதல் தான். விதியை மதியால் வெல்லலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஜோதிடக்கலை எதற்காக? சில விஷயங்களை வாழ்க்கையில சரி பண்ணி சில மேடு பள்ளங்களை கடந்து நல்ல வாழ்க்கை போறதுக்கு தான் ஜோதிடக்கலை, ஒரு வழிகாட்டுதல். அப்ப அதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. மகரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வாழ்நாள் பூரா அந்த பாதகத்தை செய்யறாரு அப்படின்னா நீங்க செவ்வாய் சார்ந்த விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுலதான் அதை கவனமா எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியும் செவ்வாயுடைய காரகத்துவங்கள், செவ்வாயுடைய பாவங்கள், இதெல்லாம் கரெக்டா போயிட்டா போதும். அதற்கு வழிபாடுகள் எடுத்துக்கோங்க. இப்ப விருச்சிகத்துக்கான அதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாய்க்கான கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். அப்ப முருகன் வழிபாடு நிறைய செய்யும் போது பாதகம் குறையும். குறிப்பா செவ்வாய்க்கிழமை காலங்கள்ல செவ்வாய் காயத்ரி மந்திரங்கள் படிக்கிறது, ஒரு பாதக திசை நடக்குது அப்படின்னா அதற்கான இறை வழிபாடுகள் செய்யறது. செவ்வாயுடைய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில், இந்த மாதிரி இடங்களுக்கு அந்த தசாபதி காலங்கள்ல போய் பாதகத்தை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பாதகத்துடைய தன்மை குறையும், பெரிய சோதனை இல்லாமல் கடந்து போக வைக்கும். இப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த பாதகாதிபதி தசைகள் புத்தி அந்தரம் வரும் காலம், பாதகத்தில் நின்ற கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் வரும் காலம், மகர ராசி மகர நகரத்தில் பிறந்தவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாகவும், அதே சமயத்துல உங்களுக்கு அங்க சில நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுலயும்
எப்படின்னா பாதகாதிபதியை சுபக்கோள்கள் பார்க்குதா. இப்ப குரு பார்க்கிறான்னு வைங்க செவ்வாய, அது அந்த பாதகத்தன்மை குறையும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, பாதகத்தன்மை குறையும். சோ இப்படி ஒரு சில ஜாதகங்களையும் விதிவிலக்கு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு பொது பலன் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவரவர் சுய ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்தாதான் நம்ம தெளிவான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு 80% இந்த பலன்கள் எல்லாருக்கும் ஒத்து போகும். அப்ப அந்த பாதகஸ்தானத்தை சுபக்கோள்கள் பார்க்குதா, இதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பாதகத்தன்மை குறையும். பாதகாதிபதி திசை காலங்கள் கல்வி படிக்கிற காலத்துல வந்துருச்சு. இளமை கல்வி காலம், ஒரு உயர்கல்வி +2 காலேஜ் உயர்கல்வி, இந்த காலத்துல ஒரு பாதகாதி திசை வந்தா நிறைய பாடுபடுறாங்க. படிப்புல சோர்ந்து போகிறாங்க. படிப்புல அச்சீவ் பண்ண முடியாம நிறைய நல்ல காலேஜ் நல்ல கல்வி கூடங்கள் கிடைக்காம தடுமாறுறாங்க. இதெல்லாம் அனுபவத்துல பார்க்கணும். ஒரு திருமண வாழ்க்கை, அந்த திருமணத்துக்காக முயற்சி பண்ற காலத்துல பாதகாதி திசை நடக்குது அப்படின்னா திருமணத்துக்காக அவர்கள் போராடி ஓஞ்சு போறாங்க. இதெல்லாம் அனுபவத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க, தொழில பாதகாதி திசை நடக்குது, தொழில ஜெயிக்க முடியாம போராடுறாங்க. உத்தியோகம் பாதகாதி திசை நடக்குது, உத்தியோகம் கிடைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது, கிடைச்சாலும் உத்தியோகத்தை தக்க வைக்க முடியறது இல்ல. ஒரு 4ஆம் இடத்துல பாதகஸ்தானம், ஒரு வீடு கட்டி ஒரு குடி போகலாம், ஒரு சொந்த வீடு வாழ்க்கையில வாங்கிடலாம்னா அது அவர்களுக்கு ஒரு கனவா இருக்கு. அந்த பாதகாதிபதி அந்த வேலையை அவங்களுக்கு கிடைக்கவே விட மாட்டாரு. இப்படி ஒவ்வொரு பாவத்துடைய தன்மைகள், பாதகம் தொடர்பான தன்மைகள், இதெல்லாமே பாதகாதிபதி பாதிக்கிறாரு. எனவே உங்க சுய ஜாதகத்துல நீங்க பாதகாதிபதி ஆய்வு செய்து அவர் நின்ற இடம், பார்க்கிற இடம், பார்த்த இடங்கள், சம்பந்தப்பட்ட கிரகங்கள், கூட சேர்ந்த கிரகங்கள், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதற்கான வழிபாடுகளை செய்து பாதகம் குறைந்து வாழ்க்கையில் வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.